எங்க இல்ல, காங்கிரசுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரசுக்கு, பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப வருமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல, பல மாநிலங்களுடைய ஆட்சி இழந்திருக்காங்க. ஆனா மறுபுறம் பாஜக மாநிலம் பல்வேறு நாடுகள் ஆட்சி இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதிகள் பிடிச்சிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாம தொடர்ச்சியா கூட்டணி கட்சிகள் அழுத்தம் போட்டு தங்களை நிர்வகிக்க முயற்சி பண்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க காங்கிரஸ் தலைவரிடம் தான் கேள்வி விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல எதையும் விரும்பவில்லை. எது பாண்டிச்சேரி சொல்றீங்களா? இல்ல, பொதுவாக டெல்லியில இருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்களில் அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியிலிருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில் இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எங்க இல்ல, காங்கிரசுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரசுக்கு, பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப வருமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல, பல மாநிலங்களுடைய ஆட்சி இழந்திருக்காங்க. ஆனா மறுபுறம் பாஜக மாநிலம் பல்வேறு நாடுகள் ஆட்சி இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதிகள் பிடிச்சிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாம தொடர்ச்சியா கூட்டணி கட்சிகள் அழுத்தம் போட்டு தங்களை நிர்வகிக்க முயற்சி பண்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க காங்கிரஸ் தலைவரிடம் தான் கேள்வி விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல எதையும் விரும்பவில்லை. எது பாண்டிச்சேரி சொல்றீங்களா? இல்ல, பொதுவாக டெல்லியில இருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்களில் அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியிலிருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில் இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை
தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. போதும் போதும். எல்லாம்